வெலை மீன் அது பெரிய இறாலா இருக்குல்ல, ஆமாம். சுருட்டி போதுமா? 2 முருங்கைக்காய் பறிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீன் வெட்டுறது ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து நல்லா மழை பெஞ்சிச்சு. இப்போ பாருங்க, சரியான வெயில். மீன் வாங்க போகிறோம். மீன் கடைக்கு தான் போகிறோம். போகலாமா மீன் வாங்க? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் மழை பெஞ்சதில் ரோடெல்லாம் தண்ணி கிடக்கு. இன்னும் நல்ல வெயில். ஆனால் தூருது போகணும். இன்னும் மழை வந்தாலும் வரும். நாங்கள் அதுக்குள்ளே போய் மீன் வாங்கிக்கிறோம். மீன் கொஞ்சம் நாளாகிடுச்சு மீன் வாங்கி. சரி, மீன் வாங்கிப்போம். மீனெல்லாம் ரேட்டாக இருக்கான், பார்ப்போம். வேறு மீன்லாம் இல்லை. இது வெலை மீன் அது தானே. மீன் வாங்கியாச்சு. வெட்டிய இறால் போடுங்க இருக்கட்டும். ஒன்று தான் கூட இருக்குது. பெரிய இறாலா இருக்குல்ல, எவ்வளோ? அரை கிலோ 300 ரூபா. எத்தனை இறால் இருக்கு? ஜிபே பண்ணிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன மீனுன்னு பார்ப்பாங்க. இது வந்து எங்களுக்கு வாங்கின மீன், வெலை மீன். இது ஒரு மீன் வந்து எங்களுக்கு வாங்கின வெலை மீன். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கின மீன் இது. அவங்களுக்கு வந்து இது தூண்டி மீன் தான். இது மஞ்சள் மீன். இது அவங்களுக்கு ஒரு 3 மீன் வாங்கி வெட்டி வாங்கிட்டு அப்புறம் இறால் கேட்டாங்க. பாருங்கள், பெரிய இறால். அரை கிலோ மட்டும் வாங்கினோம் இறால். அவங்களுக்கு மட்டும் இறால் வாங்கிட்டு எங்களுக்கு வாங்கலாம். எனக்கு ஒரு மீன் மட்டும் தான் வாங்கினோம். அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மரத்தில் போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வருவோம் மீன் குழம்புக்கு. போமா, இதெல்லாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நல்ல மழை. பாருங்கள், எல்லா பூவெல்லாம் கொட்டி போச்சு. மழை பெஞ்சாலே முருங்கைக்காவும் வீணாக போயிடும். ஒரு மாதிரி அழுவுன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நல்லா முருங்கைக்காய் கொட்டி போயிடுச்சு. மேலே இருக்குது. முருங்கைக்காய் நல்லா முத்திடுச்சு. இதை பறிச்சுக்கிட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு முருங்கைக்காய் பறிக்கணும். கீழே உள்ளது பெருசாக தானம்மா இருக்கு. கீழே எங்கே இருக்குது? இதோ அந்த 2. இது இல்லை, இது வேணாமா? சுருட்டி போதுமா? 2 முருங்கைக்காய் பறிச்சாச்சு. எங்களுக்கு ஒன்று, எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்று கொடுத்து விடுவோம். அப்புறம் கருவேப்பிலை பறிச்சுட்டு அப்புறம் போய் மீனை வெட்டுவோம். டைம் ஆகிடுச்சு, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கருவேப்பிலை நல்லா சூப்பராக இருக்குது. நான் டெய்லியும் தேவைப்படுறப்ப வந்து பறிச்சுப்போம். சரி, போய் மீன் வெட்டுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெலை மீன் இது ஒரு 1.25 கிலோ இருந்தது. இது எவ்வளோன்னா 400 அந்த மீன். 500 சொன்னாங்களா, அப்புறம் 100 தெரிஞ்சவங்க 100 குறைச்சிக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், நல்லா ரத்தமாக இருக்குது. இது பேர் வெலை மீன். வெலை மீன் உங்கள் ஊர்லலாம் இந்த மீன் பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வெலை மீன் தான் சொல்லுவோம். வெலை மீன்லேயே ஒரு 3-4 ரகம் இருக்குது. அதில் இது ஒரு ரகம். இந்த இடத்துக்கிட்ட சிகப்பு வரும் சில வெலை மீன்ல, இது ஒரு ரகம். இதுவும் நல்லாயிருக்கு. வெலை மீன்னாலும் சிறப்பாக இருக்குங்க. அதை வெட்டலாமா? மீனெல்லாம் ஈஸியாக வெட்டிடலாம், இதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீன் வெட்டுறது ஈஸி. அதே இந்த மீனில் முள்ளே இருக்காது, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய மீன் வாங்கியிருக்கோம். எப்போவும் சின்ன மீன் தான் வாங்கிட்டு வருவோம், 100-200 இந்த தடவை நேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். காரைக்காலுக்கு நேர் மார்க்கெட்டுக்கு போனால் சின்ன மீன் தான் இருக்கும். நாங்கள் போனோம், மீன் அவ்வளோதான் இல்லை அங்கே. அதனால நேர் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே மீன் இறால் எல்லாமே எப்போவுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிட்டேன்னா இப்போ செவில் அழகாக எடுத்து வந்துடுங்களா, ஈஸியாக வந்துடும். இதில் பெரிய பெரிய செவில் இருக்கனால சூப்பராக வரும். இப்போ வந்து முள் வெட்டிட்டு செவுலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் தேய்ச்சிடலாம். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து துண்டு போட்டுக்கலாம். ஷார்ப்பாக இல்லையா? ஷார்ப்பாக தான் இருக்கா? ஷார்ப்பாக தான் இருக்கியா? அது அந்த நடுவெல்லாம் இருக்குல்ல, அதை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாகிடலாம். நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும். அழகாக துணி வைக்கிறதுக்கு நைஸாக இது மாதிரி பிடிக்கிறதுக்காக தான் பொறிக்கிறது. இந்த நடுமுள்ள மட்டும் அழுத்தி கட் பண்ணிட்டேனாக்கா பீஸ் அழகாக வந்துடும். சில பேர் கத்தியில் அருவாலெல்லாம் போட்டு வெட்டி டேமேஜ் ஆக்கிடுறாங்க மீனை. இது மாதிரி அருவாமனையில் வச்சு வெட்டினா தான் பீஸ் வந்து அழகாக ரவுண்டாக அழகாக வரும். வால் இதுதான் எனக்கு தான் மதுக்கு பிடிக்கும். வால் மீன் தான் மதுக்கு பிடிக்கும். வால் இல்லைன்னா அழுவும், எனக்கு மீனே வேணாம் அப்படின்னு சொல்லிடும் போது. வாலும் இந்த இது ரெண்டு மட்டும்தான் பிடிக்கும் மதுக்கு, பாக்கி இது எல்லாம் பிடிக்காது.
வாழும் தலையும் அதுக்கு, பாக்கியெல்லாம் எங்களுக்கு. ஆனால் மீன் வந்து நம்ம மண்டை வறுத்தா பிடிக்காது. அந்த மண்டை வந்து வறுத்தா எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. மீன் வந்து மண்டையும் வாழையும் போட்டு தான் குழம்பு வைப்பாங்கல்ல, பாக்கி எல்லாத்தையும் வறுத்துருவாங்க. அப்புறம் வந்து கழுவிக்கலாமா? ஒன்று ஒன்றா செவில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம கையிலே பார்த்து கழுவிக்கலாம். சூப்பராக இருக்குது எல்லா மீன். கொடுவா மீன் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து வெலை மீன். கொடுவா மீனும் இது மாதிரி தான் வெள்ளையாக தான் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். கொடுவா மீன் ரேட்டு அதிகமாக சொன்னாங்க, 2 கிலோ இருக்குதுன்னு சொன்னாங்க. 1200 சொன்னாங்க. அவ்வளோதுக்கு வாங்க முடியாதுன்னு இதே வாங்கிட்டு வந்துட்டோம். இதுவே 1 கிலோ வந்து 1.25 கிலோ இருந்துச்சு, 1 கிலோக்குள்ளே ரேட்டு 400 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா வெட்டி தேய்ச்சிட்டேன் மீனை ஃபுல்லாக எல்லாம் கழுவி வச்சு. இப்போ கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவிக்கலாம். மஞ்சள் தூள்லாம் போட்டால் தான் கவுச்சடிக்காமல் இருக்கும். பெரிய மீன் எடுக்கல, எல்லா மீனுக்குமே அப்படி தான் கழுவணும். இப்போ நல்லா போட்டு உரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு உரைச்சி அதை சுத்தமாக மீனை வந்து கழுவியாச்சு. அடுத்து வந்து நம்ம குழம்பு வைக்கிறது, சோறாக்குறது எல்லாமே, மீன் பொரிக்கிறதெல்லாம் நம்ம லைவ் இங்கே வச்சுருவேன். லைவ்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.